ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி சாப்பிடும் ஆனால் பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு காய்கறி பற்றி தான் பேச போகிறோம். அதுதாங்க கோவக்காய். தமிழில் கோவக்கான்னு சொல்கிற இந்த காய் ஆங்கிலத்தில் இவிகார்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. நம்ம வீட்டு தோட்டத்திலேயே எளிதாக வளரும் இந்த காய் ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை தரும் ஒரு இயற்கை மருந்து மாதிரி தான். இந்த கோவக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் மற்றும் பீட்டா கரோட்டின் ஆகியவை புற்றுநோய் உண்டாகுவதை தடுக்குது. கோவக்காயில் உள்ள பொட்டாசியம் இதய செயல்பாடை ஊக்குவிக்குது. இவ்வளோ நன்மை தர இந்த கோவக்காவை நம்ம தவறாக சாப்பிட்டா சில தீமைகளும் இருக்குது. அது என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் 100 கிராம் கோவக்காயில் இருக்க ஊட்டச்சத்து என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கலோரி 21 கிராம், கார்போஹைட்ரேட் 4.2 கிராம், நார்ச்சத்து 1.6 கிராம், புரதம் 1.2 கிராம், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் கே, கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பைட்டோநியூட்ரியன்ஸ். இதில் குறைந்த கலோரி அதிக நார்ச்சத்து இருக்கிறதால டயட் மற்றும் நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவக்காயை சில பல ஆண்டுக்கு முன்னாடி வயலோர வேலிகளில் புதர்களில் தாமாக பரவி கிடக்கிறத நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். அதை யாரும் சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க. கிராமத்து மக்கள் சில பேர் அந்த கோவக்காய் தவையை பறிச்சிட்டு வந்து ஆடுக்கும் மாட்டுக்கும் போட்டுவாங்க. குழந்தைங்க பள்ளி படிக்கிறவங்க அந்த கோவக்காய் இலையை அடுப்பு கறியோடு அரைச்சி வகுப்பறையில் கரும்பலகையில் தடவுவாங்க. இது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சதாக இருந்துச்சு. ஆனால் இந்த கோவக்காயில் இவ்வளவு நியூட்ரியன்ஸ் இருக்குன்றது நமக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மக்களுக்கு இடையில் இந்த கோவக்காயில் இருக்கிற நிறைய மருத்துவ குணங்கள் தெரிஞ்சதன் காரணமாக இந்த கோவக்காயை தோட்டப்பயிராக நிறையவே சாகுபடி செய்ய தொடங்கியிருக்காங்க. கோவக்காயை நீல வாக்கில் வெட்டி அல்லது வட்ட வடிவில் வெட்டி பொரியல் செஞ்சு சாப்பிட்றாங்க. ஒரு சிலர் சாம்பாரில் கூட இதை சேர்த்து சாப்பிட்டுட்ருக்காங்க. பல நோய்களுக்கும் தொற்று நோய்களுக்கும் தேவையான மருந்து இந்த கோவப்பழத்திலிருந்து தயாரிக்கப்படுது. காய்ச்சல், மஞ்சக்காமலை போன்ற நோய்களுக்கும் இதிலிருந்து மருந்து தயாரிக்கப்படுது. கோவக்காயில் உள்ள பீட்டா கரோட்டின் அப்படின்ற சத்து இதயம் தொடர்பான நோய்களை தடுக்குது. கோவக்காயில் இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் B1, B2, நார்ச்சத்து போன்றவை அதிகமாக இருக்குது. இந்த கோவக்காய் சாப்பிட்றதால நம்ம உடம்புல இருக்கிற ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியும். ஆயுர்வேதத்தில் ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கோவக்காயை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கொடியோட தண்டு மற்றும் இலையை பறித்து சூப் வச்சு குடிக்கலாம். கோவக்காய் இலைகளை பச்சையாக சாப்பிட்டா குளுக்கோஸ் சகிப்புணர்வு அதிகரிக்குமா. வாரம் ஓரிரு நாட்கள் இதை நம்ம உட்கொண்டால் சர்க்கரை கட்டுக்குள் இருக்கும். உடல் பருமனை தடுக்கும். உடல் பருமனை தடுக்கிறதுக்காக ஒரு சிலர் இந்த கோவக்காவை சாப்பிட்றது பழக்கமாக இருந்துட்டு வருது. ஆமாங்க, உடல் பருமனை தடுக்கிறதுக்கான பண்பு இந்த கோவக்காயில் நிறையவே இருக்குது. உடலில் இருக்க கொழுப்பு செல்கள் உருவாவதை இது தடுக்குது. அதே போல் மெட்டபாலிசத்தை ஊக்குவிக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை இது குறைக்குது. நம்ம உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் இரும்பு சத்து ரொம்பவே அவசியமான ஒன்று. இதில் இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதால இந்த உணவை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இரத்த சோகை மற்றும் உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய தீர்வு நமக்கு கிடைக்கும். நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலை இந்த கோவக்காய் வழங்கி ஆரோக்கியத்தை தக்க வைக்க ரொம்பவே உதவியாக இருக்குது. கோவக்காயில் இருக்கிற நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்துது. அல்சர் உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். கால்சியம் மற்றும் இதர மினரல்களால் உருவாகும் சிறுநீரக கற்கள் சிறுநீர் பாதையில் தங்கிவிடும். கோவக்காயில் உள்ள ஆரோக்கியமான கால்சியம் சத்து இந்த சிறுநீரக கற்களை தடுக்கக்கூடியது. கோவக்காய் இலைகள் மற்றும் தண்டுகளை பேஸ்ட் போல் அரைச்சி சருமத்தில் தடவினா அலர்ஜிகள் குணமாகும். கோவக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்புறம் பீட்டா கரோட்டின் ஆகியவை புற்றுநோய் உண்டாகுவதை தடுக்குது. கோவக்காயில் உள்ள பொட்டாசியம் சத்து இதய செயல்பாடுகளை ஊக்குவிக்குது. இந்த கோவக்காயில் உள்ள இன்சுலின் காம்பவுண்ட்ஸ் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும். இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைக்கும். டயபெட்டிஸ் உள்ளவங்க வாரத்தில் 3-4 முறை இதை சாப்பிடலாம். குறைந்த கலோரி, அதிக நார்ச்சத்து, அதனால் வயிறு நிறைஞ்ச உணர்வு நமக்கு தரும். கொழுப்பு சேமிப்பு இதனால் நம்ம உடம்புல குறைக்கும். நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால மலச்சிக்கலை நீக்கும். குடல் நச்சுக்களை வெளியேற்றுது. அஜீரணம், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள்லேருந்து நம்ம உடம்பை பாதுகாக்குது. கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் கே எலும்பு அடர்த்தியை பாதுகாக்குது. பற்கள் மற்றும் ஈறுகளை கூட இது வலுவாக்குது.
ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளதால் உடலில் உள்ள நச்சுக்கள் விரைவில் நீங்குது. சருமம் பளபளப்பாகவும் இளமையான தோற்றம் கிடைக்கவும் இது உதவியாக இருக்குது. பொட்டாசியம், மெக்னீசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். கெட்ட கொலஸ்ட்ராலை நம்ம உடம்புலேருந்து குறைக்கும். வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால சளி, காய்ச்சல் போன்ற தொற்று நோய்கள்லேருந்து நம்ம உடம்பை பாதுகாக்குது. சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தும். சிறுநீரக கற்கள், தொற்று போன்றவற்றை இது தடுக்குது. இந்த கோவக்காயை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம்? கூட்டு, பொரியல், குருமா, அவியல், வறுவல் போன்று சமைக்கலாம். மோர் குழம்புல கூட சேர்த்து சாப்பிட்டா சுவையும் ஆரோக்கியம் ரெட்டிப்பு. மிக அதிகமாக வறுக்காமல் சற்று வேக வச்சு சாப்பிட்றது சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் இந்த கோவக்காயில் இவ்வளோ நன்மை இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நன்மைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா தீமைன்னு ஒன்று இருக்கும். அந்த தீமைகள் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதிக அளவில் சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு, வயிறு வலி ஏற்படும். கர்ப்பிணி பெண்கள் மிதமான அளவில் தான் சாப்பிடணும். அதிகமாக சாப்பிட்டா ஹார்மோன் சமநிலை பாதிக்கலாம். இரத்த சர்க்கரைகள் குறைக்கிற அபாயம் இருக்குது. அதனால் மேலும் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் இதை நம்ம சாப்பிடக்கூடாது. பழுத்த சிவந்த கோவக்காயை நம்ம சாப்பிட்றத தவிர்க்கணும். அதில் அதிக இனிப்பு மற்றும் விதைகள் இருக்கிற காரணமாக குடல் பிரச்சனைகளை வரலாம். கோவக்காய் ஒரு இயற்கை மருந்து தான். ஆனால் எந்த உணவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினா தீமையாகும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாரத்துலேருந்து 3-4 முறை சரியான அளவில் இதை சாப்பிட்டா கோவக்காய் நமக்கு ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தரும். இன்னிலேருந்து கோவக்காயை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துப்போம். நீங்கள் எல்லோரும் இத்தனை நாளாக கோவக்காயை என்ன மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.